வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்திக் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு முக்கியமான கால் வந்ததோட ரொம்ப அதிர்ச்சியாகி இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போய் பார்த்தா நம்ம ரேவதிய அட்மிட் பண்ணிருக்காங்க. கையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இத பார்த்ததோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. ஏடா இது ரேவதிக்கு இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்ட்டு கார்த்திக் அங்க இருந்து ஓடி வந்து, ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அத இங்க சொல்ல முடியாது அப்படின்னு. அப்ப டாக்டர் கிட்ட கார்த்திக் கேக்குறாரு, இப்ப இவங்களுக்கு கை சரியாயிட்டா அப்படின்னு கேட்டதோட டாக்டர் சொல்றாங்க, சார் இவங்களுக்கு கை சரியாயிருச்சு சார், இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய பார்த்து, சரி வா ரேவதி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரேவதிய கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம மயில் வாகனம் ராஜராஜா எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நம்ம மயில் வாகனம் நினைக்கிறாரு, இன்னரும் ரேவதி ஆஸ்திரேலியா போயிருப்பாள்ல அப்படின்ட்டு மயில் வாகனம் ரொம்ப கவலையோட இருக்காரு. அப்பதான் மயில் வாகனம் நேரா ராஜராஜட்ட போயிட்டு, மாமா ரேவதி பெங்களூர் போயிட்டா அப்படின்னு தானே நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ரேவதி பெங்களூர் போகல, அவ நம்ம எல்லாருமே விட்டுட்டு ஆஸ்திரேலியா போயிட்டா. இது கேட்டதோட ராஜராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, ரேவதி எல்லாம் அப்படி பண்ற ஆளே கிடையாது. என்னையெல்லாம் அவ விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டா. என்னதான் கோவம் இருந்தாலும் அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட அதுக்கு நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, மாமா நான் கூட அப்படிதான் மாமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரேவதி இப்படி எல்லாம் பண்ண மாட்டா, நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு தான் மாமா நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ரேவதி அப்படி இல்ல மாமா, நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு அவ வெளிநாடு போயிட்டா. அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல மாமா அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. இதை கேட்டதோட ராஜராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்பதான் மயில் வாகனம் சொல்றாரு, அதுவும் ரேவதி வெளிநாடு போனதுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணது யாரு தெரியுமா? நம்ம கார்த்தி மாப்பிள்ள தான். கார்த்தி மாப்பிள்ள அதுக்கு என்ன தெரியுமா நியாயம் பேசுறாரு. ரேவதி இங்க இருந்தா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருவேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாலாம். அதனால பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றுறது கணவனோட கடமை இல்ல, அதனாலதான் ரேவதிய வெளிநாட்டுக்கு அனுப்புனேன் அப்படின்னு ரொம்ப சொல்றாரு. இது கேட்டதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, என்னடா இது இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு நானும் எவ்வளவோ கார்த்திக்கிட்டு போராடி பார்த்தேன், ரேவதிய வேற வெளிநாடு அனுப்பாதீங்க அப்படின்னு. அதோட ரேவதி கிட்டையும் கேட்டு பார்த்தேன். ஆனா ரேவதி கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. நம்ம இப்ப என்ன மாமா பண்றது அப்படின்னு சொன்னதோட அதுக்கு நம்ம ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள வாங்க எப்படியாவது ரேவதி போறது தடுக்கலாம் அப்படின்ட்டு வரும் பொழுது அங்க கார்ல இருந்து நம்ம கார்த்தியும் ரேவதியும் இறங்கி வராங்க. ரேவதியோட கையில பயங்கரமா அடிபட்டு இருக்கிறத ராஜராஜா பார்த்துட்டு ஓடி போய் ரேவதி கிட்ட, ஐயோ அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, ஒண்ணு இல்லப்பா, சின்ன காயம்தான். ராஜராஜா சொல்றாரு, என்னம்மா இப்படி சொல்ற, வெளிநாட்டுக்கு பெங்களூருக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கையில அடிபட்டு வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, என்னாச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டதோட அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சாமுண்டீஸ்வரியும் ரேவதியோட கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி ஓடி வந்து ரேவதிய கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்பதான் சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு, என்ன இது, இவ இந்நேரம் ஆஸ்திரேலியால போயிருக்கணும், இவ என்ன இங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கா, அதுவும் கையில எல்லாம் அடிபட்டு இருக்கு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சந்திராவுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி ரேவதிய கூட்டிட்டு போயிட்டு சோஃபால உட்கார வைக்கிறாங்க. ரோஹிணி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி என்னாச்சு ரேவதி உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு. அப்ப மயில் வாங்கின சொல்றாரு, அத்தை எல்லாரும் இப்படி அடுக்கடுக்கா கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி, ரேவதி சொல்லு ரேவதி என்னாச்சு அப்படின்னு. அப்ப ரேவதி வந்துட்டு சொல்றாங்க, நான் வந்துட்டு ஃபிளைட்ல போறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன், அதான் கையில பயங்கரமா அடிபட்டுருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஐயோ ரேவதி என்னமா இப்படி ஆச்சு, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு எப்படி ஆகிருச்சேம்மா. அதை கேட்டதோட நம்ம மயில் வாங்கின நினைக்கிறாரு, கடவுளா பார்த்துதான் ரேவதிய நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க,
சரி ரேவதி, போயிட்டு ரெஸ்ட் எடு. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கெல்லாம் போக வேணாம், சும்மா நீ விஷ் பண்ணிக்கலாம் போமா. அப்ப ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, மாப்பிள்ள ரேவதிய கூட்டிட்டு போங்க. அப்ப கார்த்திகும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ஏதோ கடவுள் புண்ணியத்துல என் பொண்ணுக்கு எந்தவித பிரச்சனையும் வராம இருந்துட்டு அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கடவுளை கையெடுத்து கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாங்கணும் இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம கார்த்திக் வந்துட்டு ரேவதிய ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு ரேவதி கிட்ட, ரேவதி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னதோட ரேவதி கேக்குறாங்க, இது மாதிரி நான் திரும்பி வருவேன் அப்படின்னு நீ எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்ல ரேவதி நான் எதிர்பார்க்கல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்ப நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? கார்த்திக் கேக்குறாரு, என்ன ரேவதி இப்படி சொல்ற? இப்படி கையில எல்லாம் அடிபட்டு வந்திருக்க, நீ வராதது எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? இப்படி உனக்கு அடிபட்டுருச்சுக்கே என்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேவதி. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி சரி அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்திக் ரேவதிய பார்த்து, சரி உனக்கு எப்படி கையில அடிபட்டுச்சு அத சொல்லு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதான் சொன்னனே கீழே விழுந்துட்டேன். கார்த்திக் சொல்றாரு, நீ செய்யறது பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியல அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இப்படியோ நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு கார்த்திக் கிட்ட, சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் வெளியில வராரு. அப்பதான் மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, பாத்தியா மாப்பிள்ள என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்ன நடக்குது? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இல்ல ரேவதிக்கு வந்துட்டு இந்த ஊரை விட்டு போறதுக்கு விருப்பமே இல்லை தெரியுமா? அவ ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காத அப்படின்னு தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. அதே மாதிரி நீங்களும் காரணத்தை கொடுத்துட்டீங்க. இது கேட்டதோட கார்த்திக் கேக்குறாரு, என்ன சொல்றீங்க? அப்ப நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி வேணுக்கு முன்னே தான் கீழே விழுந்து கை உடைஞ்சிருப்பா போல. அப்பதானே அவ இந்த ஊரை விட்டு போக முடியாம இங்கே இருக்க முடியும். அதோட அவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, அவளா இந்த வீட்டுல இருக்க கூடாது, இருந்தா அவளோட தன்மானம் போயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தையே போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப கார்த்திக் சொல்றாரு, போதும் நீங்க தேவையில்லாம கண்டதையும் பத்தி யோசிக்காம போங்க அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதிக்கு உங்க மேல பயங்கரமா லவ் அதிகமாயிருச்சு, அதனாலதான் அவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இப்படி கேட்டதோட கார்த்திகும் சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த இடத்துல இருந்து வராரு. அப்பதான் நம்ம மயில் வாகனம் என்ன பண்றாருன்னா, நேரா ரேவதியை போய் பாக்குறாங்க. ரேவதி வந்துட்டு நம்ம மயில் வாகனத்தை பார்த்து, சொல்லுங்க மாமா. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அம்மா ரேவதி நீ வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னதோட எனக்கு எவ்வளவு வேதனையா தெரியுமா இருந்துச்சு. சரி அப்புறம் என்னமாச்சு? அப்ப நம்ம ரேவதி டக்குன்னு அவங்க கையில கட்டி இருக்கிற கட்டை அவுக்குறாங்க. அதை பார்த்ததோட மயில் வாகனத்துக்கு செம்ம ஷாக்கு. என்னம்மா ரேவதி இது? அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா எனக்கு வெளிநாடு போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நான் உண்மையாவே அவரை விரும்புறேன் தான், அதனாலதான் எனக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு விருப்பமே இல்லை. எப்படியாவது இந்த ஊர்லயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, செம சூப்பர் ரேவதி, நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் ராஜாவை விரும்புறேன், அவர்கிட்ட எப்படியாவது என்னோட லவ் வெளிப்படுத்தணும். அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் ரேவதி. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க அவர்கிட்ட மட்டும் நான் விரும்புற விஷயத்த சொல்லிடாதீங்க. இது கேட்டதோட மயில் வாகனமும் சரி ரேவதி நீ சொல்றத அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரிங்க மாமா, ஆனா இப்ப நடந்த விஷயத்த மட்டும் சொல்லிடாதீங்க. மயில் வாகனம் சொல்றாரு, நான் சொல்ல மாட்டேன். அது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடறதுக்கு டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அப்ப ரேவதி வரல. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, ரேவதி எங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, ரேவதி ரூம்ல இருக்காங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை இப்ப புரியுதா உங்களுக்கு? ரேவதிக்கு அடிபட்டிருக்கு, எப்படி மாப்பிள்ள ரேவதிய சாப்பிட வைக்காம இருப்பாரு? அதனாலதான் ரேவதிக்கு அவரே சாப்பாடு கொண்டு போறாரு, அங்க போயிட்டு ரேவதிக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஆமா மாப்பிள்ள நான் சுத்தமா மறந்துட்டேன் அப்படின்னு. அப்புறமா கார்த்திக் சாப்பாடு எடுக்கிறாரு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, சரி போங்க மாப்பிள்ள, போயிட்டு ரேவதிக்கு உங்க கையால ஊட்டி விடுங்க. இது கேட்டதோட நம்ம ஆர்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு போறாரு. அங்க போயிட்டு நேரா ரேவதி கிட்ட,
கார்த்திக் சொல்றாரு, ரேவதி சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க ரேவதி அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க சரி அப்படின்னு. அப்ப கார்த்திக் சாப்பாடை கொண்டு வந்து வச்சதோட ரேவதி கேக்குறாங்க, நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, சரி நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்திக் வந்துட்டு ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, கை ஒடிஞ்சதும் ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, என்ன ரேவதி இப்படி சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல என் மேல யாரு எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத என்னால பார்க்க முடியுது இல்ல, சோ அதை வச்சு சொன்னேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத சரியா. அது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்துட்டு சாப்பாடு கொடுத்து முடிச்சதோட கார்த்திக் வந்துட்டு வெளியில வராரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இந்த அளவுக்கு பாசமா இருக்கிற ஒருத்தனை நம்ம வந்துட்டு இப்படி மோசமா திட்டமே அப்படின்ட்டு ரேவதிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறமா கார்த்திக் கொண்டாந்து சாப்பாடையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கார்த்திக் வந்துட்டு ரூமுக்குள்ள வராரு. அப்ப நம்ம ரேவதி உட்காந்துருக்காங்க. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, படுக்கிறதுக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரவா? ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல ரேவதி தூங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுக்கறாரு நம்ம கார்த்திக். ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இமோஷனல் ஆகுறாங்க. எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கான், இவனை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்புறமா கார்த்திக் சொல்றாரு, சரி தூங்கு அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் ரேவதிக்கு போற வரைக்கும் போத்தி விட்டு தூங்க வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு வெளியில வராரு. அப்பதான் நம்ம அபிராமி போன் பண்றாங்க. அபிராமி போன் பண்ணதோட கார்த்திக் நினைக்கிறாரு, அம்மா ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்றாங்க, நம்ம போன் எடுக்கலைன்னா கண்டிப்பா அம்மா வருத்தப்படுவாங்க அப்படின்ட்டு கார்த்திக் போன் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னதோட அபிராமி சொல்றாங்க, கார்த்தி என்னப்பா பண்ற, ரொம்ப நாள் ஆச்சுப்பா உங்ககிட்ட பேசி, எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டதோட அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, அம்மா நான் நல்லாதாம இருக்கேன், நீங்க எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதோட அதுக்கு அபிராமி சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன்ப்பா, வீட்டுல சூழ்நிலை எப்படிப்பா இருக்கு, கும்பாபிஷேகத்துக்கான கலச பூஜை எல்லாம் நடந்துச்சாம்ல, இப்பதான்ப்பா பாட்டி போன் பண்ணி சொல்லாங்க, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சாம்ல, சரி அந்த வீட்டுல இருக்கிற சந்தாராவுக்கு நீ யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சாம்ல. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, ஆமாமா தெரிஞ்சிருச்சு, ஆனா அவங்கள நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன். அப்ப சாமுண்டீஸ்வரி அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, இனிமேதான்ப்பா நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும், நீ ரேவதியை வேற கல்யாணம் பண்ணிருக்கியா, இதனால சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவ ரொம்ப ஆக்ரோஷப்படுவா, நீ பண்ண நல்லது எதுவுமே அவளுக்கு தெரியாது, உன் மேல கோவம் மட்டும்தான் அவளுக்கு வரும், அதனால கொஞ்சம் பார்த்து இருப்பா. இது கேட்டதோட கார்த்தியும் சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் சொல்றாரு, அம்மா கோவில் கும்பாபிஷேகம் இன்னும் 2 நாள் தாம்மா இருக்கு. அபிராமி சொல்றாங்க, ஆமாப்பா இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அபிராமி சொல்றாங்க, ஆமாப்பா 2 நாள் தான் இருக்கு, அது வரைக்கும் சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரியாம இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், இடையில அவளுக்கு உண்மை தெரிஞ்சுச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட நம்ம அபிராமியும் சரிப்பா நான் போனை வைக்கிறேன் அப்படின்னதோட அபிராமி சொன்னதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொன்னதோட அபிராமி கேக்குறாங்க, என் மருமக ரேவதி எப்படிப்பா இருக்கா, அவளை பத்தி கேட்க மறந்துட்டேன். அப்ப கார்த்திக் வந்துட்டு அமைதியா இருக்காரு. கார்த்திக் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அபிராமி அதிர்ச்சியாகி, ஏன்பா அமைதியா இருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அபிராமி சொல்றாங்க, ஐயா நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு திடீர்னு கையில அடிபட்டுருச்சு, இதனால அவங்களுக்கு கையில பயங்கரமா வந்துட்டு அடிபட்டுருச்சு, கையெல்லாம் கட்டு போட்டிருக்கு. இது கேட்டதோட நம்ம அபிராமி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா இப்படி சொல்ற, என் மருமகளுக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்ம கார்த்திக் சொல்றாரு, சரிம்மா நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அபிராமி சொல்றாங்க, என்னப்பா இது, சாமி கிட்ட வேண்டுன அதே மாதிரி ரேவதிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு. கார்த்திக் சொல்றாரு, அம்மா ரேவதி இப்ப நல்லாதான் இருக்கா. அபிராமி சொல்றாங்க, எனக்கு ரேவதிய பாக்கணும் போல இருக்குப்பா, நாளைக்கு கூட்டிட்டு வரியாப்பா. கார்த்திக் சொல்றாரு, அம்மா இப்போதைக்கு நம்மள 4 பக்கமும் ஆட்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க, யாரு வேணாலும் நம்மளை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு, சோ கொஞ்சம் பாதுகாப்பா இருங்கோ. இது கேட்டதோட அபிராமியும் சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அபிராமி நினைக்கிறாங்க, அப்ப முருகா என் மருமகளுக்கு எந்த வித ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு உன்கிட்ட வேண்டினேன், ஆனா என் மருமக ரொம்ப பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிச்சிருக்கா போல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் இருக்காருல்ல, அவரு நேரா
ரேவதியை போய் பாக்குறாங்க. ரேவதி கார்த்திக் கிட்ட என்னாச்சு ஒரே குழப்பத்தோட இருக்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்ல நீ வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புனியா, ஆனா இப்படி ஆகிருச்சு, உனக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரவா அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாரு, இல்ல நீ வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்ட, ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னா சொல்லு, நான் பண்ணித்தரேன். ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்புறமா சீனை செட் பண்ணி அந்த சந்திராவை காமிக்கிறாங்க. ரேவதி வெளிநாடு போகல அப்படின்னதோட சந்திராவுக்கு செம கோவம். அவ வெளிநாடு போவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ரேவதி வெளிநாடு போகாம இருந்ததோட சந்திராவுக்கு பயங்கர கோமாயிட்டு நேரா அந்த சிவனாண்டிய போய் பாக்குறாங்க. சிவனாண்டி வந்துட்டு நேரா நம்ம சந்திராவை பார்த்துட்டு, சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க ஏதாவது ஒரு வகையில அந்த சாமுண்டீஸ்வரிய அவமானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா, அந்த ரேவதி வெளிநாடு போனதா சொன்ன, இப்ப என்னாச்சுமா? அப்ப சந்திரா சொல்றாங்க, அவ வெளிநாடே போகலைங்க, நம்ம எப்படியாவது அவளை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சேன். நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த ரேவதிக்கு வந்துட்டு கையில ஏதோ அடிபட்டு வீட்டுக்கு வந்துட்டாளாம். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா ஒருவேளை அது நாடகமா இருந்தா? சந்திரா கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டிருக்கா. அது தெரியாம நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா ரேவதிக்கு கை ஒடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது கேட்டதோட சந்திராவும், எனக்கும் அதே தாங்க சந்தேகமா இருக்கு, அவளை பார்த்தா கை ஒடிஞ்சிருக்கிற ஆள் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறமா சிவனாண்டி சொல்றாரு, சரி அடுத்த நம்மளோட பிளான் என்ன? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க இது மாதிரி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பத்திரிக்கை எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்ப ஊர்க்காரவங்க எல்லாருமே அக்கா வீட்டுக்கு வருவாங்க. அப்ப எப்படியும் அந்த சாமுண்டீஸ்வரியோட அந்த பரமேஸ்வரியோட பேரை ஒளிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த வாட்டி அவனை ஒளிய வைக்க கூடாது. அவனை நேர்ல எப்படியாவது நிக்க வச்சு அந்த பத்திரிகையை கொடுக்கற மாதிரி கொடுத்து ஊர் தலைவர்கள் முன்னாடி இவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரு அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கலாம். இது கேட்டதோட சிவனாண்டியும், சரி சந்திரா, ஒவ்வொரு பிளானும் பண்ணும் பொழுது ஏதாவது சொதப்பிட்டே இருக்கு, ஆனா இந்த வாட்டி இந்த பிளான் சொதப்பக்கூடாது. இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க இந்த வாட்டி பிளான் சொதப்பவே சொதப்பாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது கேட்டதோட சிவனாண்டியும், சரி சந்திரா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நம்ம ரொம்ப நேரம் பேசுறதும் ரொம்ப கெடுதி. ஏன்னா அந்த டிரைவர் ராஜா நம்மளையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம எப்படி அவனை பத்தி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அவனும் நம்மளோட இந்த பல விஷயங்களை சாமுண்டீஸ்வரி கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்றான். ஸோ நம்ம பாதுகாப்பா தான் இருக்கணும். இது கேட்டதோட சந்திராவும் ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.